சர்ச்சிபல் மிஷன் வாசல் 362 டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் கைடன்ஸ் டு தி யூத்ஸ் 23ஆம் பகுதி வெற்றி வேண்டுமா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். அன்பு இளைய நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் சர்ச்சிபல் மிஷன் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தேர்வு எழுதி வெற்றிகரமாக அரசு அலுவலகத்தில் பணிபுரிய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முக்கியமான கேள்விகளை குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இதுக்கு மேலே உள்ள ஹையர் எக்ஸாமினேஷனுக்கும் ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ எது வேண்டுமானாலும் இந்த கேள்வி பதில்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் வைத்து செய்தீர்களானால் அனைத்து தேர்வுகளுக்கும் இதிலே உங்களுக்கு வெற்றியாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. முழுக்க முழுக்க ஆய்ந்து அறிந்து எந்தெந்த மாடலில் இந்த கேள்வியெல்லாம் கேட்கப்படும் என்பதையெல்லாம் அறிந்து உங்களுக்கு இந்த விவரங்களை தருகிறோம். இப்போது 362வது எபிசோடில் வெற்றி வேண்டுமா 23ஆம் பகுதி, இந்த பகுதி 23 தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ அல்லது 2 வீடியோக்களை காண இயலும். இப்போது நாம் முதன்மையில் இருந்தவர்கள் அவர்கள் யார் என்பதை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் தர இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த பகுதிகளை கேட்டு மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். இந்தியாவின் முதல் இந்திய தளபதி ஜெனரல் கரியப்பா. ஃபீல்டு மார்ஷல் கோதண்டராவ் மடப்பா கரியப்பா இந்திய இராணுவ அதிகாரி மற்றும் இந்திய இராணுவத்தின் இந்திய தலைமை தளபதியாக CINC இருந்தார். 1947 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அவர் மேற்கு முன்னணியில் இந்திய படைகளை வழிநடத்தினார். வைஸ்ராய் நிர்வாகக் குழுவின் முதல் இந்திய உறுப்பினர் யார்? SP சின்ஹா. இவரை பற்றிய விவரங்கள். அட்மிரல் ராம்தாஸ் கட்டாரி. இவர் அக்டோபர் 1911 முதல் 21 ஜனவரி 1983 வரை இந்திய கடற்படை அட்மிரல் ஆவார். நாம் இங்கு அட்மிரல் ராம்தாஸ் கட்டாரியை பற்றி சொல்கிறோம். மேலே SP சின்ஹா அவர் வைஸ்ராய் நிர்வாகக் குழுவின் முதல் இந்திய உறுப்பினர். அது மட்டும் போதும் SP சின்ஹா. அட்மிரல் ராம்தாஸ் கட்டாரி இவர் கொஞ்சம் முக்கியமான பணி ஆற்றியிருக்கிறார். இந்திய படை அட்மிரல் ஆவார். ஏப்ரல் 1958 முதல் ஜூன் 1962 வரை கடற்படை பணியாளர்களின் CNS 3வது தலைவராக பணியாற்றினார். வைஸ் அட்மிரல் சர் ஸ்டீபன் ஹோப் ஹார்லில் கடைசி பிரிட்டிஷ் அதிகாரிக்கு பிறகு பதவிக்கு வந்தார். SP சின்ஹா எனப்படும் சுயேந்திர பிரசன்னோ சின்ஹா, அதாவது அவர் முழு பெயர் சத்யேந்திர பிரசன்னோ சின்ஹா, பிரித்தானியா இந்தியாவின் ஆளுநர் செயற்குழுவின் சட்ட உறுப்பினரான முதல் இந்தியர் என்ற பெருமை பெற்றவர். வங்காள அரசின் சட்ட ஆலோசகராக பணியாற்றியவர். இங்கிலாந்து அரசால் நைட் பட்டம் பெற்ற இந்தியர்.
முதல் இந்திய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ஆர்.டி. கட்டாரி. முதல் இந்திய விமானி ஜே.ஆர்.டி. டாட்டா. ஆங்கில கால்வாய் கடந்த முதல் இந்தியர் யார்? மிகிர் சிங். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர் முதல் இந்தியர் யார்? சி.வி. ராமன். சர் சந்திரசேகர வெங்கட்ராமன் அவரைப் பற்றிய விவரம். பெரும் புகழ் நாட்டிய இந்திய அறிவியல் வல்லுனர், அறிவியல் அறிஞர் ஆவார். இவர் 1930 இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசைப் பெற்றார். ஒளி ஒரு பொருளின் உள்ளே செல்லும் பொழுது சிதறும் ஒளியலையை ஏற்படும் அலைநீளத்தை மாற்றத்தை இவர் கண்டுபிடித்தார். இப்படி சிதறும் ஒளியின் அலைநீள மாற்றத்திற்கு ராமன் விளைவு என்று பெயர். இந்திய சிவில் சர்வீஸில் இணைந்த முதல் இந்தியர் யார்? சத்யேந்திரநாத் தாகூர். சத்யேந்திரநாத் தாகூர் இவர் இந்திய ஆட்சிப் பணியில் சேர்ந்த முதல் இந்தியர் ஆவார். இவர் ஒரு எழுத்தாளரும் இசையமைப்பாளரும் மற்றும் மொழியியலாளரும் ஆவார். மேலும் பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் இந்திய சமுதாயத்தில் பெண்களின் விடுதலையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினார். இப்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவரை பற்றி பல வீடியோக்களில் கொடுத்திருக்கின்றோம். இவர் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்தியர் ஆவார். டாக்டர் ராதாகிருஷ்ணன். நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். இவரை பற்றி நாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்வோம். ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழி புகழ்பெற்ற வங்காள பல்துறை அறிஞர் ஆவார். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலும் இவர் வங்காள இலக்கியம் மற்றும் இசை வடிவத்தில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தார். அடுத்தது, சர்வதேச நீதிமன்றத்தின் முதல் நீதிபதி யார்? டாக்டர் நாகேந்திர சிங். 1973 நாகேந்திர சிங் சர்வதேச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார். பின்னர் அதன் தலைவராக 1985 முதல் 1988 வரை பணியாற்றினார். சர்வதேச கூட்டத்தில் அவரது தலைமையும் நிபுணத்துவமும் உலகளாவிய சட்ட விஷயங்களில் இந்தியாவின் நிலையை உயர்த்தியது. ஆக இன்றைய பகுதியில் ஒரு சில முக்கியமானவர்கள், முதன்மையானவர்களை பற்றி சொல்லியிருக்கிறோம். இன்னும் பலரை பற்றி சிறு சிறு விடை மட்டுமில்லாமல் அவர்களுக்கு உள்ள சில குறிப்புகளையும் சேர்த்தே தருகிறோம். அதனால் உங்களுக்கு அதை மனதில் நிறுத்திக் கொள்வதற்கான வசதியாக இருக்கும் என்பதால் இந்த மாதிரி நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதற்கான ஆங்கில பகுதியை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை தமிழில் சொன்னேன். இதனுடைய ஆங்கில பகுதியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம். அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். இது முக்கியமாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழில் சொல்லும்போது சில வார்த்தைகளுக்கு ஆங்கில வெர்ஷன் சரியாக வராது. இருந்தாலும் நீங்கள் ஆங்கிலத்தில் உள்ள அந்த பகுதியை நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்து கொண்டால் உங்களுக்கு நிச்சயம் கேட்டதை திரும்ப திரும்ப பார்த்து அதனுடைய புரிதலை அதிகப்படுத்த முடியும் என்பதால் இதனை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றாக நீங்கள் கவனமாக
இதனை பார்த்து கொண்டிருப்பது எங்களுக்கு தெரிகிறது. உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.